கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட குக் வித் கோமாளி பற்றி ஒரு சில முக்கியமான அப்டேட்டோட நான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 5 கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குக் வித் கோமாளி ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த ஒன் ஆஃப் த ஷோ அப்படின்னு சொல்லணும், இல்லை ஒன் அண்ட் ஒன்லி ஷோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது கிடைச்ச ஃபேன் பேஸ் வேறு எதுக்குமே கிடைக்கல. அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்த ஷோவாக இருந்துச்சு. அப்படி இருக்கும் சமயத்தில் ரொம்பவே சூப்பராக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே சீசன் 4 முடிஞ்ச நிலையில் சீசன் 5 எப்போ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் சீசன் 5 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ப்ரோமோலாம் வந்துட்டு இருந்துச்சு. சரி, ஓகேப்பா எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னும் போது இப்போ ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, அந்த செட்ஸோட ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணுறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 5 ஷூட்டிங்லாம் நடைபெற ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் முடிய போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது இடையில செட்டோட ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆகிருக்கு சோஷியல் மீடியாவில். செட்டு இது வரைக்கும் இல்லாத மிகப்பெரிய லெவலில் ஒரு செட்டாக போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய கண்டஸ்டன்ஸ்லாம் மாறிட்டாங்க, நிறைய கோமாளிஸ் மாறிட்டாங்க, செஃப்பே மாறிட்டாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயத்தை வச்சு தான் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க டீம் அப்படின்னு தான் சொல்லணும். அது ரொம்பவே பார்க்க நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. செட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் கிராண்டாக மிக பிரம்மாண்டமாக இருக்க லெவலில் இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி யார் யார் வரப்போகிறா அப்படின்ற மாதிரி பேர் அடிபட்டுருக்குல்ல. நம்மளோட இஃப்ரான் வியூஸோட பேர் அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட விஜே பிரியங்கா பேர் அடிபட்டிருக்கு. அது மட்டும் டிடிஎஃப் வாசனோட கேர்ள் ஃப்ரெண்ட், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எல்லாரோட பேருமே கிட்டத்தட்ட சமையல் கூட சிங்க் ஆகிற மாதிரி எல்லா பேருமே அடிபட்டிருக்கு. நம்மளோட பூர்ணிமா, விஷ்ணு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜோவிகான்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர்கள்லாம் சின்ன சின்னதாக பேர்கள் அடிபட்டு இன்னுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் லிஸ்ட் அப்படின்ற பேர்கள் அடிப்படலை. பட் ஆனால் பேர்கள்லாம் அடிபட்டுட்டா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விடிவி கணேஷ் கூட வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நம்மளோட செஃப் வெங்கடேஷ் பட் அப்படின்றவர் தான் இந்த ஷோவை லீட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவர் விலகிட்டார். அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி அங்கே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தாமு சாரும் லீட் பண்ணுறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா அப்படின்ற மாதிரி ப்ரோமோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே வெங்கடேஷ் பட் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, சோஷியல் மீடியாவில் குக் வித் கோமாளி அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சில போஸ்டர்ஸ்லாம் போட்டுட்ருக்காரு. ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ரீசெண்டாக என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பட்டத்தை பறிக்க 100 பேர் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷனோட ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு. அதை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லாம் ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்கள் எப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் விலகிட்டேன்னு சொல்கிறீங்களா, எதுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் இந்த மாதிரி தனி மணி தானே அட்டாக் பண்ணுற மாதிரி போஸ்டர்ஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் எல்லாமே ரொம்பவே அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. அவரும் பொறுமையாக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கருத்துக்கு மேலே ஒரு கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணுறவர் போல இருக்குது. அந்த மாதிரி எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட கேள்வி இருக்குது, எதுக்கு இவர் பர்சனலாக எல்லாருமே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பட்டத்தை பறிக்க 100 பேருன்னு சொல்லி கேப்ஷன் போட்டு குக் வித் கோமாளி ரிலீஸ் ஆனால் அதே டைமில் இவருமே போட்டிருக்காரு. இது என்ன லெவல் அப்படின்றது தெரியல. நம்ம புரிந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.